Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய வழியில் புரட்சி தலைவி அம்மா வழியில் பயணம் தொடருது. அதே நேரத்தில் எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. எனக்காக உழைத்தவர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நான் கேட்கணும். அதனால் அவங்க பல்வேறு கருத்துக்களை ஆதங்கமாக சொன்னாங்க, வருத்தமாக சொன்னாங்க, வேகமாக சொன்னாங்க. எல்லா கருத்துக்களையும் நான் உள்வாங்கியிருக்கிறேன். கருத்துக்களை கேட்பது என்னுடைய கடமை. அந்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்திருக்கிறேன், பொறுமையாக கேட்டிருக்கிறேன். அவங்கள பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கிறேன். அவங்க வேகமாக இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 51 வயது ஆகிறது. 25 ஆண்டு காலம் பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கைன்னு போனால் கூட கல்லூரியிலேருந்து அதிமுகன்ற அந்த மாணவர் பருவத்தில் அப்பா காலத்துலேருந்து இணைஞ்சு 25 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து இப்போ பொது வாழ்க்கையில் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நின்ற தேர்தல் எல்லாத்துலேயும் வென்றிருக்கின்றேன். 2001 பொது வாழ்க்கையில் பயணித்துக்கிட்டு இருக்கிறேன். தொய்வில்லாமல் கொரோனா காலத்தில் என் உயிரை துச்சமென மதித்து இந்த தமிழக மக்களுக்காக நான் பணியாற்றுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை. இப்போ புதுக்கோட்டைனா மருத்துவக் கல்லூரியிலேருந்து காவிரி குண்டாறு போல திட்டங்களை கொடுத்துக்கிறோம். அதனால் இப்போவும் என்னுடைய எண்ணம் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். மக்களுக்கு எனக்கு முன்னாடி அந்த மக்கள் நிற்கிறாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. இவ்வளோதான் என் பாயிண்ட். நான் திருப்பியும் சொல்கிறேன், இதில் அதிரடி இந்த மாதிரி வார்த்தைகள், பரபரப்பு இதெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப நிதானமாக இருக்கேன், நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன், நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன். ஒரே பதில் தான். காலையில் நிர்வாகிகளை சந்தித்தது உண்மை. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மகளிர் வந்தாங்க, நிறைய இளைஞர்கள் வந்தாங்க, நிறைய ஒன்றியச்சிலர் வந்தாங்க, நகரச்சிலர் வந்தாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதும் உண்மை. கருத்துக்கள், அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னார்கள் என்பது உண்மை. எல்லாத்தையும் உள்வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்துக்கிறேன், மனதில் வச்சுக்கிறேன். என்ன மாதிரியான கருத்து நிறையா வந்தது, சொல்ல வேண்டிய தருணத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய வழியில் புரட்சி தலைவி அம்மா வழியில் பயணம் தொடருது. அதே நேரத்தில் எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. எனக்காக உழைத்தவர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நான் கேட்கணும். அதனால் அவங்க பல்வேறு கருத்துக்களை ஆதங்கமாக சொன்னாங்க, வருத்தமாக சொன்னாங்க, வேகமாக சொன்னாங்க. எல்லா கருத்துக்களையும் நான் உள்வாங்கியிருக்கிறேன். கருத்துக்களை கேட்பது என்னுடைய கடமை. அந்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்திருக்கிறேன், பொறுமையாக கேட்டிருக்கிறேன். அவங்கள பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கிறேன். அவங்க வேகமாக இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 51 வயது ஆகிறது. 25 ஆண்டு காலம் பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கைன்னு போனால் கூட கல்லூரியிலேருந்து அதிமுகன்ற அந்த மாணவர் பருவத்தில் அப்பா காலத்துலேருந்து இணைஞ்சு 25 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து இப்போ பொது வாழ்க்கையில் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நின்ற தேர்தல் எல்லாத்துலேயும் வென்றிருக்கின்றேன். 2001 பொது வாழ்க்கையில் பயணித்துக்கிட்டு இருக்கிறேன். தொய்வில்லாமல் கொரோனா காலத்தில் என் உயிரை துச்சமென மதித்து இந்த தமிழக மக்களுக்காக நான் பணியாற்றுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை. இப்போ புதுக்கோட்டைனா மருத்துவக் கல்லூரியிலேருந்து காவிரி குண்டாறு போல திட்டங்களை கொடுத்துக்கிறோம். அதனால் இப்போவும் என்னுடைய எண்ணம் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். மக்களுக்கு எனக்கு முன்னாடி அந்த மக்கள் நிற்கிறாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. இவ்வளோதான் என் பாயிண்ட். நான் திருப்பியும் சொல்கிறேன், இதில் அதிரடி இந்த மாதிரி வார்த்தைகள், பரபரப்பு இதெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப நிதானமாக இருக்கேன், நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன், நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன். ஒரே பதில் தான். காலையில் நிர்வாகிகளை சந்தித்தது உண்மை. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மகளிர் வந்தாங்க, நிறைய இளைஞர்கள் வந்தாங்க, நிறைய ஒன்றியச்சிலர் வந்தாங்க, நகரச்சிலர் வந்தாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதும் உண்மை. கருத்துக்கள், அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னார்கள் என்பது உண்மை. எல்லாத்தையும் உள்வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்துக்கிறேன், மனதில் வச்சுக்கிறேன். என்ன மாதிரியான கருத்து நிறையா வந்தது, சொல்ல வேண்டிய தருணத்தில் உங்களுக்கு சொல்கிறேன்.